ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். அச்சச்சோ, வீட்டில் ஒரு காய்கறி கூட இல்லையே, ஒரே ஒரு அப்பளம் தானே இருக்குது. இதை வச்சு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அந்த அப்பளத்தை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான குழம்பு சொல்லித்தரேன். இப்போ வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்பளம், சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, தக்காளி, புளி ஊற வச்சுருக்கேன். இது கூட மற்ற என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படின்றத வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. ஒரு 10-15 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயமும் பூண்டும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும், அதாவது நல்லா சிவந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக சிவந்து வந்திருக்கணும். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கிங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா புளிக்கரைசல் நல்லா திக்காக விட போகிறேன். அதனால் தக்காளி ஒன்று தான் சேர்த்துருக்கேன். பழுத்த பழமாக பார்த்து சேர்த்துக்குங்க. இது கூடவே கல் உப்பு, குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு கல் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அப்பளம் சேர்க்க போகிறோம். அதனால் அப்பளத்தில் உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து வதங்கணும். வெங்காயம் ஏற்கனவே வதங்கிடுச்சு, தக்காளி மட்டும்தான் வதங்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். குழம்பு நல்லா திக்காக தான் இருக்குமே. இப்போ பாருங்கள், புளிக்கரைசல் ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசலை நல்லா திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். முதல்ல இந்த புளி தண்ணி சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திக்காக தான் இருக்க போகுது. அதனால் நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் வைக்க போகிறேன். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு நம்ம ஒரே ஒரு அப்பளம் பாக்கெட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு 10 அப்பளம். இந்த 10 அப்பளத்தை உடச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக உடச்சிட்டு பொரித்து எடுத்துக்கலாம். முழுசாக பொரிக்க வேணாம். எப்படி நம்ம அதை உடச்சி தான் குழம்புல சேர்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி 2 சேர்த்துக்குங்க. நல்லா பொரிச்சிடலாம். எல்லா அப்பளத்தையும் நான் பார்த்திங்கன்னா பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பொரிச்ச எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து குழம்பு பார்த்திங்கன்னா அங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா அந்த அப்பள வாசனை வரும். அதனால் இந்த எண்ணெயை சேர்க்குறப்ப இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அப்பளம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த எண்ணெயை சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு முக்கால்வாசி. இப்போ கடைசியாக நம்ம அப்பளம் சேர்க்க போகிறோம். பொரித்து வச்சுருக்கிற அப்பளத்தை சேர்த்துக்குங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பரான அப்பளம் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. எல்லா அப்பளத்தையும் சேர்த்த பிறகு அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் கரண்டி வச்சு அதை ஃபுல்லாக டிப் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. அப்படியே போட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அப்பளம்லாம் அதில் அப்படியே முங்கி மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இன்னும் பார்த்திங்கன்னா இதை கீழே இறக்கி வைக்கிறப்ப நல்லா திக்காகிடும். கிட்டத்தட்ட ஊறுகாய் அளவுக்கு தான் வருமே. இது கெடவே கெடாதுங்க. ஒரு 2-3 நாள் ஆனாலும் குழம்பு கெடவே கெடாது. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் குழம்பு எடுத்தாலுமே ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்டுடலாம். போதுமானதாக இருக்கும். சூப்பரான
அப்பளம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பளத்தில் உப்பு இருக்கும், குழம்புல ஒரு கல் உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ சுட சுட சாப்பாடை எடுத்து போட்டாச்சு. அதில் இந்த அப்பள குழம்ப சேர்த்து சாப்பிட்றப்ப சும்மா சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் குழம்பு. காய்கறி இல்லைன்னு கவலைப்பட வேணாம். அவசரத்துக்கு இந்த அப்பளத்தை வச்சு டேஸ்டியான சூப்பரான குழம்பு வச்சிடலாம். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணிவிடுங்க. பாய்.